Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அப்ஜெக்டிவ் புக் சால்விங் சீரிஸ். ஸோ டெக்னிக்கல் வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் நான் போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ ரெண்டுமே சைட் பை சைட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 50 கொஷின்ஸ் கிட்ட நான் சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணி அதே நம்ம சேனலில் ஜிஎஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் எஸ்எஸ்சி ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரீசனிங் வீடியோஸ். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம கொஷின் அண்ட் சால்விங்கில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 51. ஸோ கொஷின் நம்பர் 51 பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக தெரியும், கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தான். ஓகேவா? ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ரோ ஐ தட் மீன் ரோ 1 A1 V1 is equal to ரோ 2 A2 V2. ஓகே, ஸோ வந்து நம்மளோட ஆன்சர் வந்து மாசு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு செக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 1 2. ஸோ அந்த மாதிரி ரெண்டு செக்ஷனுக்கும் வந்து நம்ம வந்து டென்சிட்டி, அந்த ஏரியா, அதுக்கப்புறம் வி, ஸோ வெலாசிட்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போது கண்டினியூட்டி ஈக்குவேஷனோட பிரின்சிபல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ பார்த்துக்கோங்க, கன்சர்வேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு, இன் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் த டோட்டல் ஆக்ஸலரேஷன் ஆஃப் எனி ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேன் பி 0 அதுதான் ஆன்சர். ஒரு ஃப்ளூயிட் வந்து ஸ்டெடி ஃப்ளோவில் இருக்கும் போது அந்த டோட்டல் ஆக்ஸலரேஷன் என்னவாக இருக்கும், இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிக்கலில் இருக்கிற பார்ட்டிக்கலோட ஆக்ஸலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். ஸ்டெடி ஃப்ளூயிட் அப்படின்னும் போது அது மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் அங்கே அது வந்து அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த டைம் பொறுத்து வந்து நம்ம ஃப்ளோ இருக்கும், அதோட ஆக்ஸலரேஷன் டைம், அதோட வெலாசிட்டி எல்லாமே சேமாக இருக்கும் அப்படின்றதா ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இப்போது அந்த ஸ்டெடி ஃப்ளோ நடக்கும் போது அதில் இருக்க டோட்டல் ஆக்ஸலரேஷன், அதில் இருக்க ஃப்ளூயிட் பார்ட்டிக்கலோட டோட்டல் ஆக்ஸலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் ரேட்டில் போயிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, ஸ்டெடி ஃப்ளோவில் வந்து லோக்கல் ஆக்ஸலரேஷன், அதில் உள்ளுக்குள்ளே நடக்கிற ஆக்ஸலரேஷன் வந்து நம்மளுக்கு 0 அப்படி இருக்கிறதுனால நம்மளோட ஃப்ளூயிட் பார்ட்டிக்கலோட ஆக்ஸலரேஷனும் 0 தான். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம், கேன் பி 0. ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்த பிட்டோட் டியூப் இஸ் யூஸ்டு டு மெஷர். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிட்டோட் டியூப் அப்படின்றது என்னென்னா இது வந்து வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு அப்பாரட்டஸ் இல்லைனா எக்யூப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து மெஷரிங் வெலாசிட்டி. ஓகே, நம்மளுக்கு வந்து பிட்டோட் டியூப்னோட மெஷரிங் இப்போ வந்து யூஸ் டு மெஷரிங் வெலாசிட்டி அப்படின்னு ஆன்சர் இருந்தால் நீங்கள் எழுதிடலாம். பட் இங்கே பாருங்கள், வெலாசிட்டி அட் ஸ்டாக்னன்ட் பாயிண்ட் அண்ட் தென் ஸ்டாக்னன்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் தென் டைனமிக் ப்ரெஷர் அப்படின்ட்டு. ஓகே, பிட்டோட் டியூப் வந்து வெலாசிட்டியை தான் அது வந்து கண்டிப்பாக வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, யூஸ் ஆகுது. பட் அது எந்த பாயிண்டில், எந்த ப்ரெஷரில் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா அது ஆப்ஷன்ஸில் வந்து அந்த மாதிரி வேரியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மெஷர் வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ வெலாசிட்டி அட் ஸ்டாக்னன்ட் ப்ரெஷரா இல்லைனா வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷரா, டைனமிக்கா. ஓகே, ஸோ பிட்டோட் டியூப் இஸ் used to measuring velocity at stagnation pressure. ஓகே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் இருக்குன்னா அங்கே பைப் வச்சு அது ஹெச், ஸ்மால் ஹெச், அப்புறம் வந்து கேபிட்டல் ஹெச் அப்படின்னு வச்சு கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது பிட்டோட் டியூப்பில் வந்து அங்கே வந்து ஸ்டாக்னன்டேஷன் ப்ரெஷர் இருக்கிற இடத்துல தான் பிட்டோட் டியூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம வெலாசிட்டி பிட்டோட் டியூப் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து என்ன, √2gh. ஸோ இந்த ஃபார்முலா எனக்கு நான் சைட் பை சைட் சொல்கிறேன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஃபார்முலாஸ் ரிலேட் பண்ண கொஷின்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால தான் தியரி வரும்போது அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ் இருந்தால் நான் அப்பப்போ சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு, ஹாட் ஒயர் அனிமோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து வெலாசிட்டி ஆஃப் கேஸஸ் தான். ஓகே, அனிமோமீட்டர் வந்து ஒரு கேஸ் பற்றி வருது. ஸோ கேஸோட வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு.
ஓகே, ஸோ இப்போது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். So hot wire anemometer is used to measure velocity and direction. ஓகே, வெலாசிட்டியும் அதோட டைரக்ஷனையும் மெஷர் பண்ணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஒயர் அனிமோமீட்டரில் அந்த ஹீட் இருக்கு இல்லையா, ஸோ ஹீட் லாஸ், அந்த ஒயரில் வந்து ஹீட் லாஸ் ஆகுறத பொறுத்து வந்து இந்த மெஷர் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஹாட் ஒயர் அனிமோமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டீமில் வச்சுருவாங்க. ஸோ வச்சுட்டு அது எந்த அளவுக்கு ஹீட் லாஸ் ஆகுதோ அதை பொறுத்து வந்து வெலாசிட்டியும் அதோட டைரக்ஷனையும் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஹாட் ஒயர் அனிமோமீட்டர். ஸோ இதோட ஆன்சர் வந்து பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, okay, the theoretical value of coefficient of contraction of sharp edged orifice is, so இது வந்து direct question. ஏன்னா ஆக்சுவல் வேல்யூ அண்ட் தியரட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ ஆக்சுவல் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, தியரட்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ தியரட்டிக்கல் அப்படின்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வரும். ஓகே, அதுவே நீங்கள் ஆக்சுவலாக அங்கே போய் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக வந்து வேரியேட் ஆகும். ஸோ அந்த வேரியேஷனில் நாம் வந்து தியரியாக நம்மளோட தியரிட்டிக்கல் நம்மளோட பேப்பர் ஒர்க்குக்காக நம்ம மற்ற கால்குலேஷனுக்காக நாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ இல்லை கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது. ஓகே, ஸோ தியரட்டிக்கலுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் ஆக்சுவலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து வேறு இருக்கும், நம்ம பேப்பரில் போடுறது வேறு இருக்கும். பட் எல்லாமே அக்யூரன்சிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஒரு டேரெக்டாக ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஷார்ப் ஹெட்ஜ்டு ஹாரிஃபைஸ். ஸோ ஹாரிஃபைஸில் அதோட தியரிட்டிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்னா என்ன, ஸோ அது வந்து சிசி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீனா கான்ட்ரா. ஸோ அப்படின்றது அந்த பைப்போட நாசில் அந்த 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 சைடில் இருக்கிறத அவங்க மெஷர் பண்ணுறாங்க, அதை அப்படி டினோட் பண்ணுறாங்க. சாரி, ஸோ அந்த ஏரியா ஆஃப் ஜெட், ஓகே, அந்த தண்ணி வெளியே வருது இல்லையா, ஸோ அந்த ஜெட்டோட ஏரியாவும் அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த ஹாரிஃபைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட செட்டப் அந்த ஆரிஃபைஸ் ஏரியா, இந்த ஆரிஃபைஸில் டோட்டல் ஏரியா. ஸோ அதை டிவைட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இந்த சிசினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க என்னென்னா அதோட வேல்யூஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 0.612 to 0.69. ஸோ இதுதான் வந்து இந்த ரேஞ்சில் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் இருக்க நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அவங்க ஸ்பெசிஃபைடாக இன்னொன்று வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ்டு ஹாரிஃபைஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஷார்ப் எட்ஜ்டு ஹாரிஃபைஸ் அப்படின்னு கேட்கும்போது டேரெக்டாக நீங்கள் என்ன ஆன்சர் போடணுன்னா 0.611. ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ்டு, அதுக்கப்புறம் ஐடியல் சர்க்குலர் ஹாரிஃபைஸ்க்கு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிசினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், அது வந்து ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீனா கான்ட்ரா பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ். ஓகே, அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0.61 to 0.69. அதே ஷார்ப் எட்ஜுக்கு வந்து 0.611. ஓகே, ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்குமே நம்ம ஆரிஃபைஸ்னு பார்த்தோம். ஸோ ஆரிஃபைஸ் வந்து எதுக்காக, ஆரிஃபைஸ் மீட்டர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பட் இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர், பிட்டோ டியூப், ஹாட் ஒயர் அனிமோமீட்டர். ஸோ நம்ம முன்ன பார்த்த கொஷின்ஸில் வந்து நம்ம எதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா பிட்டோ டியூப் வந்து எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு என்ன ப்ரெஷரில், ஸ்டாக்னன்டேஷன் ப்ரெஷரில். ஸோ இந்த ஹாட் அனிமோமீட்டர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ். ஸோ கேஸோட வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணணும். ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து டிஸ்சார்ஜுக்கு. ஸோ டிஸ்சார்ஜுக்கு வந்து ஒன்று வந்து ஹாரிஃபிஸ், ஸோ ஆரிஃபிஸ் மீட்டர் அண்ட் தென் வென்ச்சுரி மீட்டர். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட டெஃபினேஷன் அதோட இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து டிஸ்சார்ஜாக மெஷர் பண்ணும், பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டில் அது ஒரு பாயிண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து பி. அப்போ வெலாசிட்டி மெஷர் பண்ணுறது பிட்டோ டியூப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜுக்கு வந்து ஆரிஃபைஸ் அண்ட் வென்ச்சுரி மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த பிட்டோட் ஸ்டாட்டிக் டியூப் மெஷர்ஸ். நம்ம இன்னே பார்த்து வச்சு வெலாசிட்டி தான்.
அது ஒரு வெலாசிட்டி, அது ப்ரெஷர், அந்த வெலாசிட்டி அது ப்ரெஷர் மெஷர் பண்ணும். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பிட்டோட் ஸ்டாட்டிக் டியூப் மெஷர்ஸ் டைனமிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ இது டேரக்ட் ஆன்சர். நம்ம அதை ஸ்டாக்மெண்டேஷன் ப்ரெஷர் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பிட்டோட் ஸ்டாட்டிக் டியூப் மெஷர் டைனமிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ டேரக்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 58th பாருங்கள். A fluid jet discharging from a 4 cm diameter orifice has a diameter 3 cm at its vena contra. If the coefficient of velocity is 0.98 and then coefficient of discharge for the orifice will be. ஸோ ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து சப்போஸ் அவங்க கொடுக்கலனாலும் நீங்களே எடுத்துக்கலாம். ஒரு ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, 95 to 0.95 to 0.99. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி சிவி அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா actual velocity of jet at VC. VC na vena contra. Okay, and then theoretical. So theoretical velocity. Okay, so இது தான் coefficient of velocity. So the formula வந்து V by இங்கே நம்ம V முன்ன பார்த்தோமே என்ன 2gh, அந்த V theoretical velocity ஓட formula சொன்னதுனால V is equal to root 2gh. ஸோ அதுதான். ஸோ இதுதான் CC. ஸோ and then coefficient of contraction நம்ம பார்த்தோம், அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீனா கான்ட்ரா பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். அது வந்து சிசின்னு சொல்லுவோம். அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி. அதோட ரேஞ்ச் நான் சொல்லிடுறேன், 0.61 to 0.65 தான் இருக்கும். பட் இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன ஆன்சர் வருதோ அதான் நீங்கள் எழுதணும், அந்த ரேஞ்ச்குள்ளே. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் by theoretical discharge. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 3 ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் என்னென்னா V actual V theoretical into A actual A theoretical is equal to VC and CV and CC. even coefficient of velocity and coefficient of C. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா, அதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடி கான்ட்ராக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ டிஸ்சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால சிடி ஆகிடும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சிடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா. 2 ஏரியா இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயாமீட்டர் ஆஃப் ஆரிஃபைஸ் வந்து 3 cm. அண்ட் தென் டிஸ்சார்ஜ் வந்து ஜெட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது 4 cm. அண்ட் தென் அந்த ஹாரிஃபைஸ்லேருந்து வர்றது 3 cm. ஸோ அதுதான் ஏரியா. ஸோ ஆக்சுவல் அண்ட் தென் ஹாரிஃபைஸில் என்ன வெளியே வருது அப்படின்ட்டு. ஸோ 3 cm தான் ஆக்சுவல். பட் நம்ம தியரட்டிக்கலாக இருக்கிறது 4. ஸோ அதனால் 2 ஏரியா இன்ட்டு 0. தட் மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0.98. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.98 into 0.75 whole square. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஏ. நீங்கள் இவ்வளோ தான் அவங்க என்ன ஆப்ஷனில் கேட்டிருக்காங்களோ அதை விட வந்து நீங்கள் நிறுத்திடணும். ஸோ இதுக்கு மேலே போய் சால்வ் பண்ணி நான் கரெக்ட் ஆன்சர் கொண்டு வரலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஸோ அது வந்து உங்களுக்கு டைம் தான் வந்து நிறைய கன்சியூம் பண்ணும். எப்படி மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த எனர்ஜி லாஸ் இன் ஹாரிஃபைஸ் ஃப்ளோ இஸ் கிவன் பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது டேரெக்டாக உங்களுக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் எப்படி இந்த தியரி இந்த ஃபார்முலா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் நான் அந்தளவு கேட்டதில்லை. ஸோ எல்லாம் ஹாரிஃபைஸ் பற்றி படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட்டு ஓகே, நான் ஜஸ்ட் சால்வ் பண்ணுறேன். எப்படி நான் டெரைவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இது இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ தான் ஜெட்டட் ஃப்ளூயிட். ஜெட்டு அந்த இதை வீணா காண்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெட்டும் இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வெளியே தண்ணி வருது இல்லையா, ஸோ ஃப்ளோ ஆகுது இல்லையா, ஸோ அதுதான் ஜெட். ஸோ இந்த பாயிண்டில் வந்து நம்மளுக்கு ரோ தட் மீன் டென்சிட்டி வந்து அந்த இடத்துல நம்ம 0 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ அப்போது வெறும் ஹெட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து H1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஹெட்டு. ஸோ V²/2g + H1 அப்படின்றது அந்த ஜெட்டோலேருந்து நம்ம கீழே எடுத்துக்கிறது. ஸோ அதான் ஸ்மால் ஹெச். ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லாஸ் அப்படின்னு எந்த ஹெட்டில் வந்து எனர்ஜி லாஸ் ஆகுதோ அதுதான் HF. ஸோ இது வந்து H - V2² /2g.
ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வரும். ஹெச்எஃப் வந்து என்ன வரும்னா கேபிட்டல் ஹெட்டு 1 - W ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ஓகே, நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். பிகாஸ் இது வந்து பெரிய டெரிவேஷன். நான் அது உங்களுக்கு போட்டேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஜஸ்ட் என் ஃபார்முலா மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம டைம் இருக்கும் போது இதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் தனியாக லெக்சர் வீடியோ மாதிரி. H × 1 - W ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டபிள்யூன்றது இங்கே என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. அது CV தான். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HF = H × 1 - CV ஸ்கொயர் அப்படி வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே CVன்றதை வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இங்கே W வருது அப்படி நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ உங்களோட டெரிவேஷனில் வந்து CVன்னு தான் இருக்கும். அண்ட் தென் வந்து ஹெச்ன்றது வந்து நம்மளுக்கு ஆரிஃபைஸ் ஹெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதில் அப்போனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி அட் வீனா contra is atmospheric. Contraction is least at Vena contra. And then streamlines are parallel throughout the jet at Vena contra. Coefficient of contraction is always less than 1. ஓகே, இது எல்லாமே கரெக்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இன்கரெக்ட். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீனா கான்ட்ரா தான் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் டெஃபினேஷன் படிக்கலாம், ஜஸ்ட் அப்படியே லிசன் பண்ணுங்கள். A point in a fluid stream where the diameter of steam is the least and the fluid velocity is at its maximum. என்னன்னா ஓகே, நம்ம இங்கேருந்து பார்த்தோம் இப்படி இருக்குன்னா இங்கேருந்து போகுது. ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ளோவில் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்டில் வந்து அந்த ஸ்டீமோட ஃப்ளோ டயாமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாகும். பட் அதோட ஃப்ளூயிட் வெலாசிட்டி வந்து ஃபோர்ஸாக மேக்ஸிமம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் ஃப்ளோவில் இந்த பாயிண்டில் வந்து எனக்கு இந்த டயாமீட்டர் வந்து எனக்கு சுருங்குனாலும் பட் அந்த ஃப்ளோ வந்து எனக்கு அதிகமாகுது. ஓகே, அந்த பாயிண்ட் தான் வந்து நான் வீனா கான்ட்ரா அப்படி எடுத்துப்போம். அதுதான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஆரிஃபைஸில் வெஞ்சுரி மீட்டர்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே, தட் மீன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ அந்த ஜஸ்ட் இந்த பாயிண்ட் அதெல்லாம் ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கும். அண்ட் தென் அங்கே வந்து கான்ட்ராக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ கான்ட்ராக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அங்கே இருக்க லைன் ஃப்ளோஸ் எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோஸாக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்ட்ரீம் லைன்ஸ் இருக்கும். அதுவும் பேரலாக இருக்கும் அந்த பாயிண்ட்டில். ஸோ அந்த ஜெட்லேருந்து ஃப்ளோ ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ் அண்டு வெலாசிட்டி, கான்ட்ராக்ஷன், டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே 1 விட கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ வெலாசிட்டி, கான்ட்ராக்ஷன், டிஸ்சார்ஜ் ஸோ எல்லா கோஎஃபிஷியன்ட்டுமே 1 கம்மி தான். பட் அந்த பாயிண்டில் வந்து 1 விட கம்மியாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீனா கான்ட்ரானா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தாச்சு, அதோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போது இல்லை எது தப்பு அப்படின்னு பார்த்துறோம். அந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஆஃப் வீனா கான்ட்ரா இஸ் அட்மாஸ்பியரிக். நான் சொன்ன பாயிண்ட் இருக்குது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, தென் இது கரெக்டு. அண்ட் தென் கான்ட்ராக்ஷன் இஸ் லீஸ்ட் அட் வீனா கான்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் கான்ட்ராக்ஷன் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அப்போது வந்து இது தப்பு. ஓகே, தென் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்டீம் லைன்ஸ் ஆர் பேரலல் த்ரூ த ஜெட். ஸோ நான் அந்த பாயிண்ட் சொன்னால ஸ்டீம் லைன் பாயிண்ட் அது கரெக்டு. ஓகே, ஸோ தென் கோஎஃபிஷியன்ட் இஸ் கான்ட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. எஸ், கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்? பி. ஓகே, ஸோ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். நிறைய இந்த 10 கொஷின் போதும்னு நினைக்கிறேன். 50 to 60 நான் இந்த வீடியோ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறது. பட் அதில் நான் பேசியிருக்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதிகம், ஈக்குவேஷன்ஸ் அதிகம், ஃபார்முலா அதிகம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்ததுனால தான் லாஸ்ட் வரைக்கும் வந்திருப்பீங்க. பட் இனிமேல் போடுற இந்த மாதிரி சால்விங் வீடியோஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னும் போது உங்கள்கிட்ட புக் இருக்குன்னா ஒரு சின்ன பேப்பரில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் எழுதணும்னு நான் சொல்ல மாட்டேன். புக்லேயே வந்து பென்சில் சைடில் வந்து எப்படி இருக்குது, சிலது வந்து உங்களுக்கு தெரியாத ஆன்சராக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத புக்கில் வந்து நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கலாம். இல்லை பேப்பர் ஒரு நோட் போட்டு கூட எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு டேரெக்டாக வந்து எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மைண்டில் வந்து அந்தளவுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸும் எல்லாமே பதிஞ்சிடும். ஓகேவா? என்ன நம்மளோட டார்கெட் அப்படின்னா ஒரு ஜாப்னாலுமே
எல்லாத்தையும் மக்கப் பண்ணி எல்லா கான்செப்ட் தெரியாமல் நம்ம போயிட்டு அதில் ஒர்க் பண்ணுறதுல எந்த பிரோஜனமும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கீ மட்டும் கொடுத்துருவாங்க. அதோட சால்விங் வந்து அவ்வளோவா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த சால்விங் சீரியஸே ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளுக்கு நாம் சால்வ் பண்ணுறோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாமா எப்படி தான். ஸோ கண்டிப்பாக குப்தா வந்து ஒரு பெரிய புக், அது ஸ்டாண்டர்டான புக். ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு வந்து மினிமம் 2 minutes ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ போக போக நீங்களும் பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம நிறைய பார்க்கும்போது நம்ம எக்ஸாமுக்கு வந்து ட்விஸ்டிங்கான கொஷின்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, தைரியமாக வந்து அதை அட்டம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் பார்த்தலாம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வச்சு அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கண்டென்ட். ஸோ ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணலாம், டெய்லி மார்க் டெஸ்ட், லைவ் குவிசஸ், அந்த மராத்தான் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரல் கோட் வேணும். ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கோர் மேக்ஸ் தமிழ். அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னா, இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட். ஸோ டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து டாப் 3 ரேங்கர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 1க்கு வந்து அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் 1 month ஃப்ரீ, அண்ட் தென் Amazon 1000 அந்த பே கார்டு, அண்ட் தென் 700 அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் எவ்ரி 8 PM வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரேங்க் பொறுத்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸுமே அவங்க கொடுக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். அண்ட் தென் இலக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நடக்குது குரூப் 2க்காக. ஸோ 200 கொஷின்ஸ் வந்து 2 டெஸ்ட்டாக நடக்குது, ஃப்ரீ டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரேங்கிங் படி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த அனலைசஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் டாப்பர்ஸாக வரவங்க எல்லாருக்குமே 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Feb 14th and 28 and 10 PM to 1 PM 3 hours தான் நடக்குது. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்அகாடமி ப்ளஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். டெய்லி லைவ் கிளாஸஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இலக்கு அப்படின்ற பேட்ச் வந்து போயிட்டுருக்கு குரூப் 2க்காக. இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரெஸ் ஒர்த்தியாக வந்து அன்அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெற்றி வந்து குரூப் 1க்காக போயிட்டுருக்கு. அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலக்கு. ஸோ இலக்கில் வந்து எவ்ரி வந்து Jan 19th ஒவ்வொரு டியூஸ்டேவும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்லேருந்து ஒரு டெஸ்ட் சீரிஸும் அண்ட் தென் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் நடக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் அண்ட் சாட்டர்டேவும் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்கள் ரேங்கிங்கும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அன்அகாடமி வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா, அதில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எது வேணுமோ அதை கெட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து ரெஃபரல் கோட் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்றது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லையும் 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் தென் EMI ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்அகாடமி ஏதாவது பேட்ச் வந்து போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.